மோடி நாட்டினுடைய நலனை விட தன்னுடைய கூட்டாளிகளுடைய நலன் முக்கியம் என்று நினைத்து சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அதுக்காக நம்முடைய வரிப்பணத்தை எல்லாம் இப்படி பண்ணியிருக்காரு. அதுவெல்லாம் இனிமேல் பிரச்சனை. ட்ரம்ப்புக்கு என்ன பிடிக்க மாட்டேன்னுது அப்படின்னு சொன்னால், சீனாவோட வர்த்தகத்தை நிறுத்து அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ண பிறகு நீங்கள் பண்ண போகிறீங்களா? பிரிக்ஸில் நீ சேராத, இப்போ நீங்கள் அதுக்கு காம்பன்சேட் பண்ண போகிறீங்களா? ட்ரம்ப் இப்போ சொல்கிறாரு நான் போரை நிறுத்தப் போகிறேன். அது உண்மையா? அந்த நாட்டு முதலாளிகளுக்கு ஒன்று தேவை. அதுக்காகத்தான் அவர் அந்த போர் நடத்தணுமா வேண்டாமாங்கிறது அந்த நாட்டு முதலாளிகள் முடிவு செய்யும். இந்தியாவுக்கு கம்மியாக தான் இருக்குது, 25% கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒப்பந்தம் வந்து முடிஞ்சிடுச்சு, அது செட்டில்டு. சீனா போன்று நாங்களும் இந்தியாவும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் அமேசானை தடை விதிக்கிறோம், வாட்ஸ்அப் தடை விதிக்கிறோம், அதுக்கான தயாரிப்புகளை செஞ்சுருக்கணும். திடீர்னு செஞ்சால் இங்கே ஒவ்வொரு தாக்கு பிடிக்குமா? மோடிக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய 25% டாரிஃப் அறிவிப்பு அப்படின்றது வெளியான பிறகு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய பங்குச்சந்தையில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, 5 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்குலாம் சொல்லப்படுது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையாக இப்போ நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு, பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அதிபர் ட்ரம்ப் இன்னும் 7 நாட்களுக்கு இந்த வரி விதிப்பு முறையை நிறுத்தி வச்சிருக்காரு. அது அங்கே சுங்கச்சாவடி அதிகாரிகளுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும் அப்படின்றனால இப்போ இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகுது? இந்தியா பக்கம் மத்திய அரசு சொல்கிற பதில் என்னன்னா, ஒரு நியாயமான சீரான ஒரு வரி விதிப்பு முறையை 2 நாடுகளும் மேற்கொள்ளும், அந்த ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்தியா அப்படி பண்ணுமா, மோடி தலைமையிலான அரசாங்கம் அப்படி பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் ஏதோ உறவினர்கள் மாதிரி இடைப்பட்ட காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் அந்த நாட்டுக்கு போய் இன்னொரு முறை ட்ரம்ப் சர்க்கார், ஆப்கிபா ட்ரம்ப் சர்க்கார்னு ஒரு இதை வச்சார். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னார். அதே போல் அவங்க ஹவுடி மோடின்னு பண்ணாங்க. அப்புறம் விஸ்வகுரு அப்படிங்கிறத அதுலேருந்து தான் அவங்க பில்டு பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பகல்காம் தாக்குதலின் போது ஒரு பெரிய அடி வாங்கியிருந்தது. அதாவது இந்தியா எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக சமீப காலத்தில் சர்வதேச சமூகத்திடம் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு ஐசோலேட் ஆகிருக்கு. பகல்காம் தாக்குதலை ஒட்டி நமக்கு வெளிப்படையாக நம்மளை ஆதரித்தவர்கள் என்பது ஒரு நாடு கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலை. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நான் அவங்களுக்கு கட்டமைப்பு வசதிகளுக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட போகிறோம், அப்படி போட்டால் இந்தியா பாகிஸ்தான்கிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்குகிற நிலைமை வரும் என்று பேசியிருக்கார். அப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, நீண்ட காலமாக இந்தியா ஒரு நான் அலைன் மூவ்மெண்ட்டில் இருந்தது, அணிசேரா நிலைப்பாட்டை எடுத்தது. இந்த அதிசேரா நிலைப்பாடு என்பது இவங்களுக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துனது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோடவும் இவங்க உறவு வச்சுப்பாங்க, அமெரிக்காவோடவும் உறவு வச்சுப்பாங்க. 2 பேரோடவும் தேவைக்கு தகுந்த மாதிரி இந்தியாவினுடைய நலனிலிருந்து இவங்க ஒரு இந்திய முதலாளிகளுடைய நலனிலிருந்து ஒரு இதை வச்சிருந்தாங்க. ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டே இந்தியா சீனாவோடு இணைந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணுது, அதிகப்படியாக கொள்முதல் பண்ணுறாங்க. குறிப்பாக ஆர்மி ஒப்பந்தமாக இருக்கட்டும், இராணுவ ஒப்பந்தம், இந்த 2மே இருக்கிற பட்சத்தில் இது எனக்கு இடைஞ்சலாக இருக்குது. உக்ரைனுக்கு போர் நிறுத்தத்தை நான் அறிவிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா நீங்கள் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நிறுத்துங்க அப்படின்னு ட்ரம்ப் கேட்குறாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, ஆக்சுவலாக ட்ரம்ப்பு சொல்கிறதுல ஒரு விஷயம், ட்ரம்ப்பு ஒரு நாட்டை பிடிக்கலைன்னா அவங்க நாட்டோடு வர்த்தக உறவுகளை துண்டித்துக் கொள்வது அவருடைய விருப்பம். ஆனால் இந்தியா வர்த்தக உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று அவர் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது எந்த நாட்டையும். 2வது விஷயம்,
இந்தியாவினுடைய நலனுக்காக அது ஒன்றும் அதில் என்னன்னா, ஒன்று ரஷ்யாவும் இன்னைக்கு அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனையில இருந்து 2 ஆயில் வாங்குறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கிட்டத்தட்ட $86 இருந்தபோதே அவங்க $60க்கு கொடுத்தாங்க. அதுக்கு அதிகமாகவும் இருந்தது. நிறைய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $26 அவங்க வந்து குறைச்சி கொடுத்தாங்க. 2வது விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது இந்த ட்ரேடு வந்து ருப்பி ரூபிள் ட்ரேடாக இருக்கலாம். முன்னால் என்னன்னா 2 பேரும் டாலரில் தான் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை, அவரவர் நாட்டு நாணயத்தில் அவரவர் செய்து கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு அதில் ஒரு பெரிய லாபம் இருந்தது. ஸோ எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் இதை வாங்குறீங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கு எது பொருத்தமாக இருக்கோ அந்த முடிவுக்கு போகலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த வாங்கின இவ்வளவு $60க்கு வாங்கினாங்கல்ல ஒப்பந்தம் போட்டு, அப்படி வாங்கினதுனால இந்திய மக்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி கொடுத்துச்சாருன்னா இல்லை. அதில் 49% கச்சா எண்ணெய் யாருக்கு போச்சுன்னு சொன்னால் ரிலையன்ஸுக்கும் இந்த ரோஸ்நெட் நிறுவனத்துக்கும் போச்சு. ஓகே, அது ஒரு பகுதி. அதனால இந்தியா பெற்ற பலனை முழுவதையும் அதில் அல்லது அதனுடைய பெரும்பகுதியை யாருக்கு தள்ளிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரிலையன்ஸுக்கு தான் மோடி அரசாங்கம் பெட்ரோல் டீசலாக மாற்றி இந்திய மக்களுக்கு கொடுத்தாங்களா அல்லது யூரோப் கண்ட்ரிஸ் ஏற்றுமதி பண்ணாங்க. அதைத்தான் இடையில அவங்க கேட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வாங்குகிறோம், அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறோம், அவங்க என்ன செய்ய வேண்டும் என்று நான் வந்து முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த நாடுகளுக்கு ரஷ்யாட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்ததுனால. ரஷ்யாவுக்கு இதே வேலை. நீங்கள் ஏகாதிபத்திய நாடுன்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லும்போது ரொம்ப கிண்டலாகவும் நக்கலாகவும்லாம் பலரும் பேசுவாங்க. கியூபா ஒரு சின்னூண்டு நாடுன்னா அதை எப்படி சொல்கிறது, நம்ம நாடுனா பெருசாக நம்ம யோசிக்கிறோம்ல. ஏன்னா நம்ம பெரிய நாட்டில் இருக்கோம். மொத்த ஜனத்தொகை 1 கோடி. 1 கோடினா நம்ம சென்னை கார்ப்பரேஷன். ஒருவேளை இந்த ஆவடி அந்த பக்கம் தாம்பரம்லாம் பிரிஞ்சிருக்கிறதுனால ஒருவேளை சென்னையை விட பெருசாக இருக்கலாம். இவ்வளவுதான். அந்த நாட்டுக்கு அரை நூற்றாண்டு காலத்துக்கும் மேலாக பொருளாதார தடை. அவங்க துறைமுகத்துக்கு போகிற கப்பல் எதுவும் இங்கே வர முடியாது அப்படின்னு. எனவே இந்த சட்டாம்பிள்ளைத்தனத்தை எல்லாம் அவர் காட்டக்கூடாது. 2வது நான் என்ன கேட்குறேன், சீனாவோட என்ன உறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்தியா முடிவு செய்யும். உண்மையில் என்னன்னா, இப்போ குவாடுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா 4 நாடுகளும் சேர்ந்து கூட்டமைப்பு. அவங்க வருடந்தோறும் இராணுவ கூட்டு பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது சீனாவை அச்சுறுத்துறதுக்கான வேலை. அதை அவங்க பவர்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு என்ன பிடிக்க மாட்டேன்னுது அப்படின்னு சொன்னால், சீனாவோட வர்த்தகத்தை நிறுத்து அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ண போகிறது நீங்கள் பண்ண போகிறீங்களா? பிரிக்ஸில் நீ சேராத, அப்போ நீங்கள் அதுக்கு காம்பன்சேட் பண்ண போகிறீங்களா என்கிற கேள்விகள் இருக்கு. இப்போ அவர் நினச்சா ட்ரம்ப் இப்போ சொல்கிறாரு, நான் போரை நிறுத்தப் போகிறேன். அது உண்மையா? அந்த நாட்டு முதலாளிகளுக்கு ஒன்று தேவை. அதுக்காகத்தான் அவர் அங்கே போர் நடத்தணுமா வேண்டாமாங்கிறது அந்த நாட்டு முதலாளிகள் முடிவு செய்வாங்க. அவங்களுடைய பிரதிநிதியாக தான் அவர் இருக்கார். நீங்கள் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன சொன்னார், போரை நிறுத்துறியா இல்லையா, நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன்னாரு. அப்புறம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆகான்னு ஓடிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜெலன்ஸ்கி என் நாட்டில் இருக்கக்கூடிய அரிய வகை தனிமங்களை உங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன்னு சொன்ன உடனே இவர் உடனே பணம் கொடுத்தாச்சு, ஆயுதம் கொடுத்தாச்சு. அப்போ அவர்களுடைய பொருளாதார நலன்தான் அதில் முக்கியம். இந்தியா இதில் என்ன பிரச்சனைனா, ஏதோ இவர் விஸ்வகுருன்னு இவர் பட்டம் வச்சுக்கிட்டு இது பண்ணுறதுனால அமெரிக்காவுக்கு இணையாக அமெரிக்காவை விட இந்தியாவினுடைய பாப்புலேஷன் இதெல்லாம் வேற, அதை நம்ம அந்த பக்கம் வச்சுப்போம். உலகத் தலைவர்னு இவரை அங்கீகரிக்கணும்னு ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க விஸ்வகுரு. அப்புறம் இவர் இந்தியாவினுடைய மதிப்பை பயங்கரமாக உயர்த்திட்டாரு, அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட்டு
நீங்கள் இது இது இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே என்ன பண்ணாங்கன்னா, கடந்த காலத்தில் இந்தியா இருந்த நிலைப்பாட்டிலிருந்து இப்போ பாலஸ்தீனத்தை நம்ம ஆரம்பத்திலேருந்து ஆதரிச்சிட்டு வந்தோம், அதை கைவிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டு வந்து விட்டுருச்சுன்னா, சர்வதேச சமூகத்திலிருந்து நீங்கள் தனிமைப்பட்டீங்க. ஆனால் கம்பேரிட்டிவா சீனா போன்ற நாடுகளுக்கு இல்லை மற்ற நாடுகளுக்கு கம்போடியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ட்ரம்ப் அங்கே வரி விதிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக விதிச்சிருக்காரு. சீனாவுக்கு 104, மற்ற நாடுகளுக்கெல்லாம் 49, 46ன்றப்போ இந்தியாவுக்கு கம்மியாக தான் இருக்குது. 25% கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. சீனாவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க அவங்க. நீங்கள் இவர் சொன்னார் 125ன்னு, அவங்க சொன்னாங்க உன் மேலே 145 அப்படின்னாங்க. அங்கேருந்து ஏற்றுமதி பண்ண அரிய வகை கனிமங்களை அவங்க ஸ்டாப் பண்ணுறேன்னு அறிவிச்சிட்டாங்க. நீ போட்டு பாரு மகனே, பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, அது செட்டில்டு. இப்போ அதை யாராவது அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா என்ன? ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு, என்னைய சீனாவுக்கு கூப்பிட்டாங்க, என் மனைவியோடு சேர்ந்து அடுத்த வருஷம் நான் போகிறேன்னு சொல்லிட்டாரு. சுற்றுலா போகிறது மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டார். எனவே நீங்கள் சீனாவோட நீங்கள் ஒப்பிட்டு பேச முடியாது. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்திய அரசாங்கம் இந்த 6 மாத காலம் என்ன பண்ணுச்சு? 6 மாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்றாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடந்தால் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னால் எதுக்கு ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு நீங்கள் 15% வரி சலுகை எதுக்காக கொடுத்தீங்க? பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குல்ல, முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்ல, எதுக்காக பண்ணீங்க? உங்கள் ஊரில் ஆப்பிள் இண்டஸ்ட்ரி துவங்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க காலத்துலேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனவே அமெரிக்கா மீன்ஸ் பிஸ்னஸ். அவங்க பிஸ்னஸுக்கு உங்களுக்கு ஒத்து வரலைன்னா உங்கள் நரேந்திர மோடி நல்லவர் வல்லவர்லாம் அவங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் காந்தி ஆண்டாலும் சரி அல்லது கோட்ஸே ஆட்கள் ஆண்டாலும் சரி, அவனுக்கு பிஸ்னஸில் லாபம்னா யாரு மேலே அவனை பொறுத்தளவில் செண்டு விற்றா லாபம்னா செண்டு விற்பான், சேரு விற்றா லாபம்னா சேரு விற்பான், சாக்கடை விற்றா லாபம்னா சாக்கடை விற்பான். ஸோ இட் இஸ் தேர் பிஸ்னஸ். இல்லை, இது இப்போது சீனா போன்று நாங்களும் இந்தியாவும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் அமேசானை தடை விதிக்கிறோம், வாட்ஸ்அப் தடை விதிக்கிறோம், மைக்ரோசாஃப்ட் தடை விதிக்கிறோம், இதெல்லாம் பயன்பாட்டை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்? அப்படி உங்களால் சொல்ல முடிகிற அளவுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுருக்கணும், அதுக்கான தயாரிப்புகளை செஞ்சுருக்கணும். திடீர்னு செஞ்சால் நீங்கள் உங்கள் ஊர் தாக்கு பிடிக்குமா? மோடிக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? இந்த மோடி அரசாங்கமே அதை இவருடைய கூட்டாளிகள் இவர் விடுவாரா? இவர் போய் தான் அதானி மேலே இருக்க கேஸை விட்ரா பண்ண சொல்லிட்டு வந்தாங்க, அதை கிடப்பில் போட்டிருக்காங்க. இனிமேல் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை எடுப்பாங்க. மோடி நாட்டினுடைய நலனை விட தன்னுடைய கூட்டாளிகளுடைய நலன் முக்கியம் என்று நினைத்து சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அதுக்காக நம்முடைய வரிப்பணத்தை எல்லாம் இப்படி பண்ணியிருக்காரு. அதுவெல்லாம் இனிமேல் பிரச்சனைக்குள்ளாகும். அதனால் அவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியாது. இப்போ ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டதில் பயனடைகிறது யாரு? ரிலையன்ஸ். இந்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் பயலான் இருந்தது, ஆனால் அது சாதாரண மக்களுக்கு கிடைக்கல. நீங்கள் விலையை குறைச்சிருக்கணுமே, விலையை குறைக்கலையே நீங்கள். அப்போ என்னென்னா இந்த பலனில் வர்றதில் 49% அவங்ககிட்ட கொடுத்துட்டேங்க. மீதியில் வந்ததில் நீங்கள் இந்திய பெருமுதலாளிகளுக்கு கொடுத்த ஏராளமான வரிச்சலுகை இருக்குல்ல, அதில் இது ஒரு பகுதி போயிருக்கு. இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் ட்ரம்ப் இப்போது அமெரிக்கா இந்திய ஒப்பந்தத்தில் அதிகப்படியாக லாபம் அடைகிறது இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போது அதை பேஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று இருக்குல்ல. எல்லா உலகம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறது நேரடியாக இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயம், ஏற்றுமதி இறக்குமதி, கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்களா, அதில் சொல்கிறார். அது ஆக்சுவலாக நம்ம சர்ப்ளஸில் ட்ரேடு சர்ப்ளஸ் அல்லது டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. நாம் ஏற்றுமதி பண்ணுறது, அவங்ககிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறது, இது ரெண்டில் எது அதிகங்கிறத வச்சு நம்ம ஏற்றுமதி பண்ணுற தொகை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கிறதா சொல்லுவோம். அந்த வகையில் ஒரு $2000 கோடி அளவுக்கு நாம் கூடுதலாக வர்த்தகம் பண்ணுறோங்கிறது ஒரு ஃபேக்ட். பட் உலக நாடுகள் எல்லாமே அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது தான் அதிகமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. யாரும் யாரோடவும் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? நீங்களும் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன். பிஸ்னஸ் பண்ண முடியுமா? அப்போ ஒரு நாட்டோடு
இந்த பேலன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஃபோர்டு கம்பெனி தமிழ்நாட்டுக்கு இருந்தது, மூடினாங்க. இப்போ திரும்ப வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. போர்டு அந்த கம்பெனியினுடைய அது எந்த நாடு? ஆக்சுவலாக அமெரிக்கா அதுக்கு சொந்த நாடு. கனடா எங்கே இருக்குது? அமெரிக்காவினுடைய பார்டரும் கனடாவுடைய பார்டரும் காமன் பார்டர் இருக்குது. அவங்க பூமி கோளத்தினுடைய வடபகுதியில் இருக்காங்க, நம்ம தென்பகுதியில் இருக்கோம். இந்தியாவில் உற்பத்தி பண்ண கார்களை ஃபோர்டு எங்கே அனுப்பிச்சு? கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணுச்சு. ஏன் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுது? நம்ம ஊரில் கிடைக்கிற சீப் லேபர், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய தண்ணி, நம்ம என்விரான்மெண்ட்டை அவன் பொல்யூட் பண்ணும்போது அதை பற்றி கண்டுக்காத நிலைமைகள், அப்புறம் நம்ம ஊரில் வந்து தொழிலாளர் சட்டங்களை நீர்த்து போக செய்திருப்பது, இவ்வளையும் வச்சுட்டு தான் அவன் பயன்படுத்துகிறான். எனவே அவங்க ஒன்றும் தானடிச்ச மூப்பாலாம் முடிவெடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் உற்பத்தி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இதை முழுவதும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? க்ளோஸ் பண்ணால் நீங்கள் உற்பத்தி பண்ணுறதை எங்கே விற்பீங்க? இதில் தான் சர்வதேச சமூகத்தினுடைய இது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்கள் வெளியுறவு கொள்கை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வெளியுறவு கொள்கையை இந்த காலத்தில் முழுக்க அமெரிக்கா என்ன சொல்லிச்சோ அது பிரகாரம் நின்று பல பேரோடு நீங்கள் பகைச்சிக்கிட்டு தடாலடியாக எந்த முடிவும் டக்குன்னு எடுத்துட முடியாது. இப்போ இங்கிலாந்துடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதே மாதிரி அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் விரைவில் அப்படின்னு சொல்கிறாங்களா மத்திய அரசு? சரி, அதை ஏன் இப்போ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஏன் நிப்பாட்ட முடியல? என்ன இந்த வருஷம் அவங்க சொல்கிறது வந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே அது முடிவாகும்னு சொல்கிறாங்க. புரியுதா? அது என்னென்னா அது இன்னும் பாரதூரமான விளைவுகள் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, நாட்டில் இருக்கக்கூடிய உலக வர்த்தக அமைப்பு WTO என்ன சொல்லுதுன்னா, விவசாய பொருட்களுக்கு சப்சிடி எல்லாம் கொடுக்கக்கூடாது, மானியம் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே மானியத்தை பலதையும் வெட்டிட்டாங்க. உரம், மருந்து, உழுவடை கருவிகள், இப்படி எதை எடுத்தாலும் பெரிய விலை உயர்வு இருக்குது மானியத்தை கட் பண்ணதுனால. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் ஊரில் மிகப்பெரிய அளவுக்கு மானியம் கொடுத்து அதை கொண்டாந்து இந்தியாவில் கொடுக்க போகிறான். கொடுத்தான்னா நம்ம ஊர் விவசாயம் அழிஞ்சிரும். நம்ம விவசாயிகள் அழிஞ்சிருவாங்கன்னா விவசாயமே இல்லாமல் போகாது. சிறு குறு விவசாயிகள் தாக்கு பிடிக்க முடியாமல் ஆயிடுவாங்க. சிறு குறு நடுத்தர, ஏன் பணக்கார விவசாயிகளுக்குமே அது பிரச்சனை. அதனால தான் நீங்கள் வந்து விவசாயிகள் போராட்டத்தின் போது நம்ம பார்த்தோம்ல, சப்பாத்தி சுடுறதுக்கு எந்திரம் கொண்டாந்து வச்சுருந்தாங்க, ஜூஸ் கொடுக்கறதுக்கு ஆரஞ்சு பழம் லாரியாக இருந்தது. பணக்கார விவசாயிகளும் அதில் ஈடுபட்டாங்க. ஸோ அது நம்மை பாதிக்கும். அதை நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதும் ட்ரம்பினுடைய நோக்கமாக இல்லை. இந்த ஒப்பந்தம், இந்த பிரச்சனையில் வந்து யார் பாதிக்கப்படுறது? ஏன்னா ஏற்கனவே வந்து ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கான அந்த எண்ணெய் குரூடாயில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பக்கம் பார்க்குறோம். இங்கிருந்து அனுப்பக்கூடிய பொருட்கள், இந்திய பொருட்களுக்கு அங்கே தடை விதிக்கப்படுது. அது விதிக்கப்படுமா படாதா அப்படின்ற ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் இப்போ இதில் யார் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாதாரண மக்கள். நீங்கள் இடையில இந்த போர் வந்தோன்னு ஒரு கவிதை வரி ஒன்று பார்த்தேன். இப்படி போர்னு வந்தால் முதல் குண்டு எங்கள் சாப்பாட்டு தட்டில் தான் விழப்போகிறது அப்படின்னு. இது சாதாரணமாக பார்த்தா பெருசாக தெரியாது. வேலை நடக்காது, அங்கே வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அன்றாடம் பிழைக்கிறவனுக்கு எங்கே கிடைக்கும்? இப்போ நீங்கள் இப்படி நான் ஒரு சின்ன இப்போ அவர் வரி வச்சிருக்கக்கூடிய பல பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கார்மெண்ட்ஸ், சரியா, ஆயத்த ஆடைகள், அப்புறம் துணி உற்பத்தி, 2 வந்து இது ஆபரணம், அதில் குறிப்பாக வந்து வைரம், 3வது ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ். நான் இது எல்லாத்தையும் விட்டுறேன். நம்ம திருப்பூருக்கு வருவோம். திருப்பூர் இதுவரை கடுமையான நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். 1 GST, நம்பர் 2 ஆக்சுவலாக காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இப்போவும் இயங்கிட்டு இருக்கு. அதனுடைய வேலை என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. இப்போ நம்ம சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் இருக்குல்ல, அதுதான் அதனுடைய வேலை. அதாவது ஏன் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் கொண்டு வந்தாங்க? நல்லா விளையும் போது வியாபாரிகள் இந்த இதை அடிமாட்டு விலைக்கு வாங்குவான், ஸ்டாக் பண்ணி வைப்பான். மார்க்கெட் பற்றாக்குறை வருகிற போது என்ன பண்ணுவாங்க? இதை அதிக விலைக்கு விற்பாங்க. அப்போ விவசாயியும் பாதிக்கப்படுறாரு, சாப்பாட்டுக்கு வாங்குறவரும் பாதிக்கப்படுறாரு. அப்போ என்ன பண்ணுறது?
நியாய விலை கொடுத்து, அதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி கொடுத்து விவசாயிகளிடமிருந்து வாங்குவது. அப்புறம் நீங்கள் ஃபேர் ப்ரைஸ் ஷாப் மூலமாக, ரேஷன் கடை மூலமாக, கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக இதை கொடுக்கறது. அப்போது விவசாயியும் காப்பாற்ற முடியும், நீங்கள் சாப்பிட்றவங்ககிட்டையும் உணவு பற்றாக்குறையிலேருந்து தடுக்க முடியும். இது மாதிரி தான் காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா விவசாயிகள்கிட்ட இருந்து பஞ்சை வாங்கிட்டு அதை நூலாக்கி மார்க்கெட்டில் பற்றாக்குறை வருகிற போது அல்லது விலை ஏறுற போது இவங்க கொடுப்பாங்க. இந்த ரோலை பண்ணிட்டு இருந்தாங்க. நரேந்திர மோடி வந்த பிறகு பருத்தியை பஞ்சை வாங்கி நூற்று ஏற்றுமதி பண்ணிட்டார். ஏன்னா சர்வதேச சந்தையில் அதிக விலை கிடைக்கிறது. நார்மலாக பார்த்தா நல்லதுன்னு தெரியும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த நூலை இங்கே வரலைன்னா பல லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க. கைத்தறி, விசைத்தறி, இப்போ இந்திய மக்கள் டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் எங்கிருந்து நூல் வாங்குவாங்க? எது இப்போ வாங்குறாங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குறாங்க. இவங்க சர்வதேச விலை என்னவோ அதை கொடுத்தா இவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதை வாங்குறாங்க, இப்போ வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன இயல்பாக இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். 10 கிலோ நூல் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 8 கிலோ வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காசு எங்கே போய் நிற்கும்? யார் வாங்குறாரோ அவர்கிட்ட போய் நிற்கும். அவர் இது 10 ரூபா 8 ரூபா பொருள் 10 ரூபா ஆச்சுன்னொன்னா அவர் 10 பொருள் வாங்குறவர் 8 பொருளாக மாற்றிடுவார். அப்போ உங்களுக்கு உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சா என்ன பண்ணணும்? தொழிலாளியை வேலையை விட்டு நிப்பாட்டணும். தொழிலாளி வேலையை விட்டு நின்னார்னா என்ன இருக்கும்? பலசரக்கு கடையில், அரிசி கடையில், துணி கடையில் அவர் வாங்குகிற பொருட்கள் குறையும். ஸோ இது ஒரு பெரிய விஷச்சுற்று. இப்போ இதில் கூட என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப நாளைக்கு நீடிச்சா குறைந்த காலத்திற்காவது மிகப்பெரிய வேலை இழப்புகள் ஏற்படும் என்று சொல்கிறாங்க. 3 கோடி வரை வரலாம். அதாவது நீங்கள் 3 கோடி வேலை இழப்புகள் இருக்கலாம். அதாவது வேலை இழப்புகள்னா மொத்தமாகவே வேலையை விட்டு போகிறதில்ல, மாதத்தில் 15 நாள். அங்கே அமெரிக்காவில் டாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே வாங்கும் திறன் கம்மியாயிடும். அங்கே நான் இப்போ உள்ளூரில் சொல்கிறேன்ல, இது இப்போது பண்ணால் கூட சாத்தியமானு எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு எனக்கு ஒரு 10 சட்டை வேணுமையான்னு அவங்க வாங்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடுவாங்க. இப்போ இது வருஷத்தினுடைய எத்தனாவது காலாண்டில் இருக்கோம்? நம்ம 2வது காலாண்டில் இருக்கோம். அமெரிக்கா 3வது காலாண்டில் இருக்குது. நம்ம 2 காலாண்டு முடித்து நம்ம 3வது காலாண்டுக்கு வந்துட்டோம். அவங்க 3வது காலாண்டு முடிச்சு, ஏன்னா உங்களுக்கு டிசம்பரோடு முடிஞ்சிடும். ஸோ இயர்லின்னு போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்கனவே போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட இருந்து பொருட்கள் என்ன இப்போ இனிமேல் நீங்கள் இப்போ ஆரம்பித்தா கூட எப்போ செட்டில் ஆகும்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே பங்களாதேஷும் வியட்நாமும் அந்த விஷயத்தில் அவங்க காஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க பொருட்கள் அவங்களோட தான் நிறையா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நம்ம ஆட்கள் அது தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியா கடும் நெருக்கடியை சந்திக்கும். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை இந்த நெருக்கடியை காட்டி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த நெருக்கடியை உறுதிப்படுத்துவதன் மூலம் அந்த விவசாயம் சார்ந்த அந்த ஒப்பந்தம், காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட் இருக்க, இந்த வருஷம் செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே கையெழுத்து போடுவோன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் இந்தியாவினுடைய விவசாயத்தை அமெரிக்காவினுடைய விவசாய நலனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைப்பதற்கான கொள்கைகளை உருவாக்குவார்களோ என்கிற சந்தேகம். அதாவது அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருட்கள், பால் பொருட்கள் எல்லாமே வரும். அப்படி வந்தால் இந்தியா பாதிக்கப்படும். எகைன் இதனுடைய இது எங்கே போய் பிரதிபலிக்கும்? அதாவது நகர்ப்புற வேலை வாய்ப்பு என்பது பாதிக்கப்படும் என்பதிலிருந்து கிராமப்புறத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமைக்கு அது மாறி போயிடும். விவசாயிகளும் இது கால்நடை வளர்ப்போரும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமையை நோக்கி போகும். எனவே இந்திய பொருளாதாரத்தை ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தான் உருவாக்க முடியாது. உங்கள் ஓவரால் பாலிசி என்ன, உங்கள் ஃபாரின் பாலிசி என்ன, உங்கள் உள்நாட்டு பாலிசி என்ன, உங்களுடைய நீங்கள் இப்போ சமீபத்தில் டிசிஎஸ்னுடைய தலைவர் இல்லை, அதோட முக்கியமான நிர்வாகி இந்த 12,000 பேரை வேலை நீக்கம் செஞ்சதை ஒட்டி அவர் சொல்லியிருக்கார். இனிமே மத்தியதர வர்க்கம் மசூதி மந்திர்னு பேசிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு நிறையா ஓய்வு கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. இந்த முதலாளிகளும் சேர்ந்து தான் இவங்களை ஆதரித்தாங்க. யாரை? பெரிய அளவுக்கு நன்கொடை அவங்களுக்கு தானே கிடைக்கிது. அவர் சொல்கிறது என்னன்னு சொன்னால், மிடில் கிளாஸ் தான் இந்த
பாபர் மசூதி, ராமஜென்ம பூமி, அதாவது இவங்களுடைய கம்யூனல் அஜெண்டாவை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கடா வளர்ச்சி வரும்? நீங்கள் இவங்க பேசுனதெல்லாம் பாருங்கள். பாபரி மஸ்ஜித்தை இடிச்சிட்டதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சா? எல்லாத்துக்கும் நிலம் கிடைச்சிருச்சா? அரசமைப்பு சட்டம் 370 ரத்து பண்ணதன் மூலமாக இந்தியாவுக்கு கிடைச்ச நன்மை என்ன? அல்லது இப்போ அவங்க சொல்கிற காமன் சிவில் கோட்னால உங்களுக்கு என்ன லாபம்? எப்போ பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்காங்களே தவிர நீங்கள் விலைவாசி, வேலையின்மை, வளர்ச்சி, பொருளாதாரம் என்பதில் கவனம் செலுத்த விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? அதனுடைய விளைவை அனுபவிக்க போகிறோங்கிறதுல தான் டிசிஎஸ்னுடைய சிஇஓ இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.